ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படனா, இப்போ வீட்டில் இருக்க சுவிட்ச் பாக்ஸ் மாற்றிருப்போம். நம்ம வீட்டில் பழைய சுவிட்ச் பாக்ஸ் ஓல்டு ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு புது சுவிட்ச் பாக்ஸ் மாற்றிருப்போம். நம்ம அதில் இருக்க சுவிட்ச் பாக்ஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் வீட்டில் தூக்கி போடுற மாரி இருந்துச்சுன்னா பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் மாற்றுற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் பத்திரமா இதை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நம்ம வீடியோ போடலாம். இதுமாரி நிறையா க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம். இதை வச்சு நம்ம இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, ஜங்ஷன் பாக்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நீங்கள் அதில் அந்த இருக்க சுவிட்செல்லாம் நீங்கள் ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டிங்கன்னா சுவிட்ச் தனியாக உங்களுக்கு வந்துடும் அந்த போர்ட்லேருந்து. நான் கழட்டுற மாரி கழட்டிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பின்னாடி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ கழட்டிட்டிங்கன்னா இந்தமாரி சுவிட்ச் மட்டும் உங்களுக்கு தனியாக கையோடய வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது என்னென்னா, நான் லைட் ஹோல்டர் எடுத்திருக்கேன். இந்த லைட் ஹோல்டர் அதுலேயே நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நான் வேறு என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த லைட் ஹோல்டரும் அதுக்கப்புறம் 4 சுவிட்சும் 4 சுவிட்சுனா 3 ப்ளக் பாயிண்ட்டுக்கு 3 சுவிட்சு, ஒரு சுவிட்சு வந்து அந்த லைட்டுக்கு. இப்படி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்தமாரி ப்ளக் பாயிண்ட்டு நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கூட அதிகமாக எனக்கு ப்ளக் பாயிண்ட் வேணும், அதிகமாக யூஸ் பண்ண போகிறோன்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம். நம்ம இந்த ஆயில் கேனில் வந்து இப்போ ப்ளக் பாயிண்ட்டையும் சுவிட்சையும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ளக் பாயிண்ட்டும் சுவிட்சும் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா சுவிட்சு கையோடையே வந்துடும். இதில் கொஞ்சம் கரெக்டாக கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக சுவிட்சையும் ப்ளக் பாயிண்ட்டையும் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்தமாரி கட் பண்ணி முடித்தோடனே சுவிட்சும் ப்ளக் பாயிண்ட்டும் அதில் ஃபிக்ஸ் ஆகுதான்னு வச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளக் பாயிண்ட்லேருந்து 2 ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஒரு ஒயரையும் ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர ரெட் கலர் ஒயர் வந்து நீங்கள் எதில் வேணாலும் ப்ளூ கலர் கூட நீங்கள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஒயர் நீங்கள் சுவிட்சில் கனெக்ட் பண்ணிடணும். ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர ஒரு ஒயரை சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும், உங்கள் ஒயரிங் கரெக்டாக இருக்கும். நான் இந்த ஒயரிங் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் பொறுமையாக. அதுக்காக தான் இப்போ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. இந்த ஒயரிங் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நீங்கள் சுவிட்ச் கரெக்டாக அதில் வச்சு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ளக் பாயிண்ட்லேருந்து 2 ஒயர் வரும். அதில் ஒரு ஒயர் எடுத்து நம்ம சுவிட்சில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுவிட்சில் வந்து ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிக்கும். அவ்வளோதான், ஸ்க்ரூ நம்ம நல்லா டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு வேலை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்னொரு ஒயர் சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துக்க போகிறோம். சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரையும் இப்போ வந்து ஆக மொத்தம் உங்களுக்கு 2 ஒயர்னு இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க மெயின் ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. நம்ம ப்ளக் பாயிண்ட் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ வந்து நான் சுவிட்சிலேருந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ மொத்தம் உங்களுக்கு 2 ஒயர் தான் மீதி இருக்கும். இதேமாரி தான் நம்ம எல்லா ப்ளக் பாயிண்ட்டையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, அந்த உள்ளே இருக்கட்டும் அந்த ஒயரும். இந்த ஒயரை நம்ம உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒயரிங் எல்லாம் கடைசியாக நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து அந்த சுவிட்சை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ஒரு ப்ளக் பாயிண்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட கேனில் சைடாக இருக்கிற இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி ஒரு ப்ளக் பாயிண்ட்டையும் ஒரு சுவிட்சை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து எப்படி ஒயரிங் பண்ணுறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு ப்ளக் பாயிண்ட்டையும் ஒரு சுவிட்சையும் எடுத்துருக்கேன். இப்போ ப்ளக் பாயிண்ட்லேருந்து 2 ஒயர் வரும். அதில் ஒரு ஒயரை வந்து நம்ம சுவிட்சில் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் சுவிட்சில் வச்சு கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு ஒயரை இப்படி தான் நம்ம வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தனியாக கையோடைய ப்ளக் பாயிண்ட்டையும் சுவிட்சையும் வச்சு உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து சுவிட்சில் இன்னொரு ஒயரையும் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த ப்ளக் பாயிண்டிங் ஒயரிங் எல்லாம் ஈஸியானது தான். நல்லா நீங்கள் ஒயர் யூஸ் பண்ணும்போது ஒரு மினிமம் ஒரு 4 ஸ்கொயர் எம் 2 ஸ்கொயர் எம்எஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒயர் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் நம்ம எக்ஸஸ்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் லோடெல்லாம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக ஒயர் மெல்ட் ஆகிரும். அதனால தான். இப்போ வந்து பாருங்கள், மிச்சம் இருக்கிறது 2 ஒயரு. அந்த 2 ஒயரில் நம்ம இன்னும் இப்போ வந்து நம்ம வீட்டில் மெயின் ப்ளக் பாயிண்ட் இருக்கும். அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து தான் நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் பண்ண போகிறோம். அதனால அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து ஒயர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் அந்த 2 ஒயரை இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ளக் பாயிண்ட் ரெடி ஆயிரும். இப்போ ஆன் பண்ணோடனே உங்கள் ப்ளக் பாயிண்டில் கரண்ட் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜங்ஷன் பாக்ஸுக்கு இப்படி தான் ஒயர் சர்க்யூட் பண்ணணும். இதேமாரி நீங்கள் உங்கள் ஜங்ஷன் பாக்ஸில் எத்தனை ப்ளக் பாயிண்ட் செட் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் இந்தமாரி ஒயரிங் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு இப்படி செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இதேமாரி நீங்கள் 3 ப்ளக் பாயிண்ட் செட் பண்ணுறீங்கன்னா 3 ப்ளக் பாயிண்ட்டுக்கு இதுமாரி செஞ்சுட்டு அந்த 3 ப்ளக் பாயிண்ட்லேயும் ஒரு ப்ளக் பாயிண்டில் 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் மெயின் ப்ளக் பாயிண்ட்லேருந்து வர ஒயரை அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா மெயின் ப்ளக் பாயிண்ட்லேருந்து 2 ஒயர் வரும். அந்த 2 ஒயரை அதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் ஒரு 2 சைடு ப்ளக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சைடு இருக்குது. மேலே இருக்கிற சுவிட்ச் வந்து அந்த மேலே ஹெட்டில் இருக்க லைட்டுக்கு.
இப்போ வந்து இந்த சைடு நம்ம ப்ளக் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஒயரிங் எல்லாம் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மேல் சைடில் 2 ஒயர் வரும். அந்த மேல் சைடில் இருக்க சுவிட்சுக்கு ஸ்க்ரூவும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி முடிச்சிருங்க. ஸ்க்ரூ வந்து நம்ம அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து கழட்டினோம்ல, அதில் இருக்க ஸ்க்ரூவே நீங்கள் கழட்டி வச்சுருப்பீங்க. அதில் இருக்கிறதே நீங்கள் எடுத்து நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த சுவிட்சை வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டையில் இந்த ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் ஆகும். அப்படியே நீங்கள் வச்சு ஓட்டெல்லாம் போட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேனர் வச்சு நீங்கள் அதில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரூ ஆயிரும். நல்லா டைட்டாக பிடிச்சிங்க சுவிட்சு. இதேமாரி தான் நீங்கள் எல்லாத்துக்கும் சுவிட்சுக்கெல்லாம் ஒயரிங் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்தமாரி எல்லாத்துக்கும் ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. பாதி ஒரு இப்போ வந்து ஒரு 80% வேலை முடிஞ்சிருச்சு இந்த சுவிட்ச் பாக்ஸுக்கு. ஜங்ஷன் பாக்ஸ் வந்து இது ஒரு நியூ ஐடியாவாக இருக்கும், நியூ ஸ்டைலில் இருக்கும். இந்தமாரி ஜங்ஷன் பாக்ஸ் யாரும் ஒன்றும் செஞ்சதில்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். இப்போ வந்து நம்ம மேல் மூடி எடுத்துக்கலாம். மூடியில் வந்து நம்மளோட லைட் ஹோல்டரை மேல் பகுதி கீழ்ப்பகுதி மட்டும் கழட்டிட்டு அந்த லைட் ஹோல்டருக்கு ஏற்ற மாரி இந்த மூடியில் கட் பண்ணிக்கிறேன், மேல் மூடியில். இப்போ வந்து அந்த லைட் ஹோல்டரை அதில் வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நீ அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த ரோல் பண்ணுற மாரி அப்படியே அதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மேல் சுவிட்சில் இந்த லைட் ஹோல்டருக்கு 2 ஒயர் தேவைப்படும். இந்த சுவிட்சிலேருந்து ஒரு ஒயரும் மெயின் ஒயரும் ஒன்றும், அந்த 2 ஒயரையும் இந்த ஜங்ஷன் இந்த லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா, மூடி போடுற மாதிரி மூடி போட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ பாருங்கள், நம்ம ஜங்ஷன் பாக்ஸை 95% ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த லைட் ஹோல்டருக்கு அந்த ஸ்க்ரூவெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கவர் இருக்கும். ஒரு சில சுவிட்சிலலாம் அந்த கவர் இருக்காது, ஏன்னா அது மாடலே அப்படி தான். இதுக்கு வந்து மேலே கவர்லாம் இருக்கும். நீங்கள் ஜங்ஷன் பாக்ஸுக்கு ஏற்ற மாரி கவர், அந்த கவர்லாம் அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாரி கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்படி தான் இந்தமாரி எல்லா கவரும் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இந்தமாரி எல்லா சுவிட்சையும் நீங்கள் அந்த கவர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எந்த ஸ்க்ரூவும் நீங்கள் போட்ட மாரி தெரியாது. பார்க்குறதுக்கு எல்லாம் அதிலே ஃபிக்ஸிங்காக வந்தமாரி நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும் தான் இந்தமாரி ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம செஞ்சோம். இல்லை உங்களுக்கு இதேமாரி பெருசாக வேணால் நீங்கள் பெரிய ஆயில் கேன் இந்தமாரி கேன்லலாம் நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா ப்ளக் பாயிண்ட் பெரிய ஆயில் கேன் இருந்துச்சுன்னா ஒரு 10 ப்ளக் பாயிண்ட் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு நிறைய யூஸ் பண்ணணும், நீங்கள் நிறைய ப்ளக் பாயிண்ட்டு, நிறைய சார்ஜர், மொபைல் சார்ஜர், டார்ச் லைட்டு இதெல்லாம் நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா நிறையா ப்ளக் பாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் இன்னும் பெருசாக வேணாலும் செஞ்சுக்கலாம். இதில் வந்து எனக்கு நான் 3 ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் 3 சார்ஜர் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லைட் மட்டும் வேணும்னா மேலே இருக்கிற லைட் பல்ப் போட்டிங்கன்னா லைட்டு மட்டும் எரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாரி எல்லா இதுக்கும் நம்ம கவர் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து பின்னாடி அந்த பிளாக் கலர் ஒயர் வந்து நம்ம மெயின் ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளக் பாயிண்ட், இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக வேலை செய்யும். இப்போ வந்து நம்ம வேலை செய்தா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு எண்டில் வந்து ஒரு ப்ளக்கை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து மெயின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த மெயின் ப்ளக்கை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மேலே ஒரு லைட் போடுறேன். லைட் போட்டு நம்ம லைட்டை ஆன் பண்ணி அந்த ப்ளக்கில் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ லைட் ஆன் பண்ணோன்னா லைட் எரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட் ஆன் பண்ணோன்னா லைட் எரியுது. இப்போ வந்து இந்த எல்லா ப்ளக் பாயிண்ட்லேயும் கரண்ட் வருதா இல்லையா நம்ம டெஸ்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். டெஸ்டர் யூஸ் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு டெஸ்டர் வச்சு செக் பண்ணுறேன். கரண்ட் வருது, லைட் எரியுது பாருங்கள் அந்த டெஸ்டரில் ஆரஞ்சு கலரில். இதுமாரி எல்லா ப்ளக் பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வருதா இல்லையான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒயரிங் ஃபிக்ஸ் பண்ணும்போது பெரியவங்களை சில்லன்ஸ் யாராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரியவங்கள்ட்ட கொடுத்து ஒயரிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த சைடில் நான் வந்து ஒரு சார்ஜர் போட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். ஆனில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், அந்த சார்ஜரில் ரெட் கலர் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுமாரி நீங்கள் எல்லா சார்ஜரும் இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இடத்துல வச்சு ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எத்தனை சார்ஜர் எத்தனை இதெல்லாம் போட முடியும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்ச் லைட்டோட இந்த ஜங்ஷன் பாக்ஸோட ஃபுல் லுக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா சூப்பராக யூனிக்காக இருக்குது. இது நீங்கள் செவுத்தில் கூட ஆணி அடித்து மாட்டி விட்டுறலாம். பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்குது நம்ம ஜங்ஷன் பாக்ஸு. இது நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டுங்க. இதுமாரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க. மிஸ்டர் தமிழ் சிட்டி போட்டிங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துடும். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நம்மளை டேக் பண்ணி விடுங்க. இந்தமாரி நீங்கள் செஞ்சிங்கன்னா. இப்போ வந்து நான் இதில் என்னென்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டில் இருக்க டார்ச் லைட்டு அதில் நான் போட்டு சார்ஜ் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய இது நம்ம அட் டைமில் சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஜங்ஷன் பாக்ஸ் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆன் பண்ண உடனே பாருங்கள் ரெட் கலர் லைட் எரியுது. பார்த்தீங்களா, உங்களுக்கு லைட்டு வெளிச்சத்துக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதில் பாருங்கள், அந்த டார்ச் லைட்டில் இருக்க ரெட் கலர் லைட் சார்ஜிங் ஏறது தெரியும்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ண உடனே அந்த சார்ஜிங் லைட்டு பாருங்கள் ஆஃப் ஆயிரும்.
பார்த்தீங்களா? இப்போ ஆன் பண்ணுறேன், ஆன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் இன்னொரு சின்ன டார்ச் லைட்டு சார்ஜ் போடுறேன். பாருங்கள், இந்த சின்ன டார்ச் லைட்டு சார்ஜ் ஏறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல எனக்கு. பாருங்கள், சார்ஜ் ஏறுது பார்த்தீங்களா? ஆன் பண்ணோன்னா அந்த லைட்டில் பாருங்கள் ரெட் கலர் லைட் எரியுது. இப்போ இந்த 2 பொருளும் நம்ம சார்ஜ் போட்டுட்ருக்கோம். சார்ஜ் ஏறிட்டுருக்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸில். இப்போ இன்னொன்று வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, மியூசிக் பிளேயர் வந்து சார்ஜ் போட போகிறேன். இப்போ இன்னொரு ப்ளக்கு ஃப்ரீயாக இருக்குது. அந்த ப்ளக்கில் நான் மியூசிக் பிளேயர் வந்து சார்ஜ் போட போகிறேன். இது வந்து சின்ன மியூசிக் பிளேயர் தான், ப்ளூடூத் மியூசிக் பிளேயர். இது எல்லாத்துட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுவும் சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், சார்ஜ் ஏறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இதில் இருக்கிறதே சின்னதாக இருக்கிற லைட்டு தான், அதனால் சார்ஜ் ஏறது உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா. அவ்வளோதான், இந்தமாரி நீங்கள் 3 ப்ளக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் நைட் டைமில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளக் பாயிண்ட்டே தெரியலன்னா மேலே இருக்க லைட் போட்டு விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக தெரியும். பாருங்கள், நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் சூப்பராக வேலை செய்யுது. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராகவும் இருக்குது. ஒரே இடத்துல நம்ம 3 இதுவும் ப்ளக் பண்ணிக்கலாம். இப்போ லைட் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். அங்கே பாருங்கள், லைட் எரிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரியல. பார்த்தீங்களா? லைட்டும் சூப்பராக எரியுது. பார்க்கறதுக்கு நம்ம ஃபுல் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கும் லைக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.